ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே சிங்கிள் டோர் தான் வச்சுருந்தோம். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால சரி டபுள் டோர் போட்டிருக்கிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக. வாங்க இதுக்குள்ளார எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஃப்ரீசரில் எக் ட்ரே வச்சுருக்கோம். இது ஐஸ் பேக்கு. நமக்கு கை வாய் எல்லாத்துலேயும் அடிக்கடி அடிப்படும். அதனால் ஒத்தலம் கொடுக்கறதுக்காக அந்த ஐஸ் பேக்கு. இது ஐஸ் ட்ரே இதிலே கொடுத்துருக்காங்க. இது ஐஸ் ஊற்றி வைக்கிற ட்ரே கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மில்க் காம்பவுண்டு ஒரு பேக்கெட்டில் 4 பார் இருக்கும். அதே மாதிரியே மில்க் காம்பவுண்டு, டார்க் காம்பவுண்டு. இது டெய்லி யூஸ்க்காக ஆலோவேரா ஜெல் வச்சுருக்கோம். அவ்வளோதான் இந்த ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டு. இதை க்ளோஸ் பண்ணிட போகிறோம். யூஸ்க்கு இது உள்ளார என்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம். இது பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சுருக்கேன். நேற்று தான் முளைக்கட்டி வச்சுருக்குறோம். இன்னைக்கு காலையில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மாவு. இது தக்காளி, என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. பீன்ஸ், கேரட், அவ்வளோதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் நாங்கள் மீஷோவில் தான் வாங்கினோம். இது 6 பாக்ஸோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் கீழே டேக் பண்ணுறேன். பார்த்துக்க 4 ரேக் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ரேக்கில் நம்ம எப்பயுமே கேக்லாம் அடிக்கடி வீட்டில் செய்வோம். கேக்கு, சாக்லேட்லாம் எப்பயுமே நம்ம வீட்டில் செஞ்சுப்போம். அதுக்கான திங்ஸ் தான் இதில் வச்சுருக்குறோம். இது எசன்ஸு, பேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். கீழே ரவை, மைதா, ப்ரெட்டு எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சாஸ் ஐட்டம்ஸ். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.